ஈவ்னிங். என் வாய்ஸ் கேக்குதுல்ல? ஆடிபிளா இருக்குல்ல? கேக்குது கேக்குது. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ப்ராஜெக்ட் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ ஷாப்பிங் வெப்சைட் மாரி பார்த்திருந்தோம். ஸோ அதோட வந்து நமக்கு ம். சிஎஸ்எஸ் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ இன்னிலிருந்து நம்ம ஆ, நியூ கான்செப்ட் பார்க்க போறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க போறோம். ஓகேவா? நான் ஸ்க்ரீன் ஆ. ஷேர் பண்றேன். என் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஓகே. 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 ஸோ இன்னைக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன? அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? அண்ட் தென் அத எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ன மாரி பார்க்கலாம். ஓகேவா? ஆ, ஸோ இதுவரை வந்து நம்ம HTML, CSSலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ HTML அண்ட் CSS அப்படின்றது நமக்கு ஒரு காம்போ மாரி. ஓகேவா? ஸோ அது தனி. இப்போ ம். படிக்க போற ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இத வந்து கொஞ்சம் நம்ம கிளியரா படிச்சு வச்சுக்கணும். ஸோ தட் இப்போ இத வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த Node.js அதுக்கப்புறம் React.js சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே இதோட லைப்ரரியா தான் வரும். ஸோ அப்ப நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் படிக்க போற அதுவும் நமக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ இதில் வந்து நம்ம டைனமிக்காக வெப் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ HTML அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் வெப் பேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைல் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு எதுக்கு அப்படின்னா, நான் என்னோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்றதுக்கு. அதாவது இப்போ ஒரு ஃபார்ம் இன்செர்ட் பண்றேன்னா, அந்த ஃபார்ம்ல வந்து சின்னதா நான் ஒரு வேலிடேஷன் செட் பண்றேன் அப்படின்னா, அந்த வேலிடேஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பண்ண போறது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? ஸோ நம்ம HTMLக்கு என்ன பண்ணுவோம்? டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி சிஎஸ்எஸ்னா டாட் சிஎஸ்எஸ்னு போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா டாட் ஜேஎஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரியுது. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பாருங்க. அதுல இருந்து போடுறேன். ஓகே. ஸோ இதுல வந்து எனக்கு என்ன நடக்குது? ஸோ மை ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் இருக்கு. இதுல ஒரு பட்டன் செட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது? எனக்கு இந்த டேட் அண்ட் டைம் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? நல்லா பாருங்க. நான் அந்த ம். பட்டன் கிளிக் பண்ணாத வரை எனக்கு எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ எப்போ எனக்கு ஆன் கிளிக் நடக்குதோ, அப்போ எனக்கு டேட் அண்ட் டைம் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இத வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலா வந்து HTML பாடிக்குள்ள ஒரு H2 டேக் வச்சிருக்காங்க. மை ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இத மட்டும் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு பட்டன் செட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து இதுல கீழ பாருங்க. ஒரு பி டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பி டேக்ல ஆனா நான் என்ன பண்ணல? உள்ள எந்த கன்டென்ட்டுமே எழுதல இல்லையா? ஸோ எதுக்காக இந்த பி டேக் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது? இப்போ நீங்க வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு என்ன வேணும்? ஒரு லேண்ட் வேணும் இல்லையா? ஸோ லேண்ட் இருந்தா தான் அந்த இடத்துல என்னால வீடு கட்ட முடியும். அப்படிதானே? ஸோ அந்த ம். மாரி இப்ப நான் இந்த பட்டன கிளிக் பண்றேன்னா, எனக்கு இந்த இடத்துல இந்த சம் கன்டென்ட் எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? ஸோ அந்த டிஸ்ப்ளே ம். ஆகுறதுக்கு நான் ஒரு இடம் வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கான ம். ஐடி அந்த பி-டேக்கான ஐடிய நான் டெமோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகேவா? புரியுதா ம். உங்களுக்கு? இப்ப நம்ம புரியுது புரியுது. HTMLலாம் டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணிருவோம் இல்லையா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்தளவுல நான் அது எனக்கு ஒரு இடத்துல எனக்கு ரிசல்ட் டிஸ்ப்ளே ஆகணும்னா, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு இடம் அலோகேட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நீ எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னா தான் அது என்ன பண்ணும்? அந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ இந்த பட்டன்ல பாருங்க. பட்டன் டைப் நான் பட்டன் அப்படின்னே வச்சிருக்கேன். இப்போ ஆன் கிளிக். இந்த ஆன் கிளிக் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஈவென்ட். ஓகேவா? இப்போ வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு வச்சிருக்காங்க. நம்ம போக போக இது எல்லாமே என்னது அப்படின்னு சொல்லிட்டு இன் டெப்த்தா ஒவ்வொன்னுமே படிப்போம். ஓகேவா? ஆ. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆன் கிளிக் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இந்த ஆன் கிளிக் அப்படின்றது என்னன்னா, என்னோட ஈவென்ட். ஓகேவா? ஸோ
ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடினா என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்தவரை டாம்னு ஒரு கான்செப்ட் வந்து லேட்டரா படிப்போம். ஓகேவா? ஸோ அதில் யூஸ் ஆகுறது வந்து இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு டாக்குமெண்ட்டாக இருக்குது, அதில் இருந்து எனக்கு இந்த ஐடியை கெட் பண்ணு அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நான் என்ன ஐடி நேம் வச்சுருக்கேன், டெமோன்னு வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த ஐடியை எனக்கு கெட் பண்ணு அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ சிங்கிள் கோட்டில் நான் டெமோ அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ தென் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஹெச்டிஎம்எல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். கரெக்டா? ஸோ அதில் இருந்து எனக்கு அந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு டேட் ஆஃப். இந்த டேட் ஆஃப் அப்படின்றது என்னன்னா, ஒரு கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த டேட் அண்ட் டைமை டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா? ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ அதை நான் இந்த இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறமா பட்டனுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ கிளிக் மீ டு டிஸ்பிளே. ஸோ இதுதான் என்ன இருக்கு, எனக்கு இந்த இடத்துல இந்த பட்டனுக்குள்ள வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறமா இந்த பட்டன் டேக் க்ளோஸ் பண்ணிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல டவுட்ஸ் இல்ல. ஓகே, ஸோ வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம டைனமிக்காக பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மெயினாக சொல்ல போனால் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நமக்கு நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் இது வந்து கிளைண்ட் சைட் ஆஸ் வெல் அஸ் சர்வர் சைட் நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சின்ன லாகினே பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ இன்ஸ்டாகிராமோ எது எடுத்தாலுமே நமக்கு லாகின் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த லாகின்ல இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணி கொடுக்குறேன், லாகின் அப்படின்றத கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணும், இது போயிட்டு எனக்கு ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி எனக்கு உள்ளே கூட்டு போதா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இம்பரேட்டிவ் அண்ட் தென் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸ்லைட்ல இருக்கு, பார்ப்போம். புரியுதா? புரியுது. ஓகே, ஸோ கிளைண்ட் சைட், சர்வர் சைட். ஸோ கிளைண்ட் சைட்னா நமக்கு தெரியும், யூசர் சைட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் வைக்கிறோம், இல்லை ஏதாவது சம் ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், அது எல்லாமே எனக்கு என்ன ஆயிருன்னா கிளைண்ட் சைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அந்த மாதிரி வந்துடும். ஸோ எல்லாமே கிளைண்ட் சைடில் எனக்கு வந்துடும். யூசர் சைடு, அதாவது யூசர் எந்த விஷயத்துலலாம் பார்க்குறாங்களோ ஸோ அதெல்லாமே எனக்கு வந்து கிளைண்ட் சைட். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் வந்து இந்த ரியாக்ட் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், இது எல்லாமே வந்து கிளைண்ட் சைடில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ். ஓகேவா? ஸோ அண்ட் தென் சர்வர் சைட். ஸோ சர்வர் சைட்னா இப்போ ஆல்ரெடி சொன்னதான், இந்த லாகினே இப்போ நம்ம பண்ணுறோம்னா என்ன பண்ணும், ஸோ ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணி கொண்டு வருது இல்லையா? ஸோ அதுக்கும் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது அப்படி எனக்கு ஒர்க் ஆகுறது எல்லாமே சர்வர் சைட். அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி நடக்கக்கூடிய எல்லா விஷயமே நமக்கு சர்வர் சைடாக வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் இதில் வந்து நோட் ஜேஎஸ் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ பேக் எண்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு இதுதான் வந்துட்டு நோட் ஜேஎஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே லேட்டரா வந்து படிப்பீங்க. ஓகேவா? புரியுது. ஓகே, அண்ட் தென் இம்பரேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் தென் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இதில் பாருங்க, திஸ் வில் பி கம்ஸ் அண்டர் அசிங்க் அவைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட் தான் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போறீங்கன்னு வைங்களேன். ஹோட்டல் போறீங்க, என்ன பண்ணுவீங்க, நம்ம தான் யூசர். கரெக்டாக? ஸோ போகிறோம், போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சர்வன்ட் கிட்ட ஆர்டர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ சொன்ன அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, குக் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்த அப்புறமா அதுக்கப்புறமா குக் பண்ணி தருவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருந்ததுன்னா அது இம்பரேட்டிவ் லாங்குவேஜ். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ரெக்வஸ்ட் கிடைச்ச அப்புறமா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சர்வன் தான் நமக்கு வந்து சர்வர் மாதிரி. ஸோ ஒரு யூசர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா எனக்கு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுக்கறது. ஓகேவா? இதுவே டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னா அப்படியே ஆப்போசிட். அதாவது இதில் கொடுத்துருக்காங்களா, வித்தவுட் டைரக்ட் டிக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன ஆகும்னா அந்த இம்பரேட்டிவோட ஆப்போசிட் தான் இது. அதாவது ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல பண்ணுறது. அந்த மாதிரி டைரெக்டாக போயிட்டு இப்போ அதே ஹோட்டலே எடுப்போமே, இப்போ இந்த வடிவேலுலாம் ஒரு இதில் சொல்லுவாங்க தெரியுமா, மலைச்சாரல் மாதிரி இட்லி பொடியை தூவுங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. ஸோ இந்த சில யூசர்ஸ் வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக கேட்பாங்க இல்லையா? ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இப்படி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இந்த டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ அதான் வந்து லாஜிக்கல் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புரியுது.
ஓகே. ஸோ இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ட எப்படி வந்துட்டு HTML ஃபைல் கூட லிங்க் பண்றது? ஸோ நம்ம CSSக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS, இன்லைன் CSSன்னு 3ஆ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம 2 வேஸ்ல வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபைல வந்து நம்ம லிங்க் பண்ணிடலாம். ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் JS அதாவது உள்ளேயே ஸ்கிரிப்ட் டேக் போட்டு எழுதுறது. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்தளவுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, எல்லாமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் அப்டின்ற டேக் போட்டு எழுதுவோம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஸ்கிரிப்ட் டேக் நான் போடுறப்போ, இன்டர்னல் ஜேஎஸ்ஸா இருந்ததுன்னா, ஒண்ணு நான் ஹெட்டுக்குள்ளேயும் போடலாம். இல்ல என்னோட பாடிக்குள்ளேயும் நான் போடலாம். ஸோ 2த்துல எதுல வேணா போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நான் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இப்ப நான் பாடி க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதுக்கு கீழ ஸ்கிரிப்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணி, உள்ள என்னோட ப்ரோகிராம நான் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி எழுதுனா இன்டர்னல் ஜேஎஸ். எக்ஸ்டர்னல் ஜேஎஸ்னா நம்ம சிஎஸ்எஸ்க்கு பண்ணுவோம்ல. வெளிய தனியா என்ன பண்ணுவோம், டாட் சிஎஸ்எஸ்ன்னு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். உள்ள வந்துட்டு இங்க HTML-க்குள்ள வந்துட்டு லிங்க் ரெல் அப்படின்னு போட்டு கனெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ ம். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டாட் ஜேஎஸ்னு அனதர் ஃபைல் இருக்குன்னா இங்க ஸ்கிரிப்ட் சோர்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி எழுதுவோம். அதான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஜேஎஸ். ஓகேவா? ஆ ஓகேவா? இதுவரை உங்களுக்கு ஓகேவா? ஐடியா கிடைக்குதா ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? கிடைக்குது. ஆ ஸோ இதுதான் வந்துட்டு சின்டாக்ஸ். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக்குள்ள எனக்கு என்ன கோட் வேணுமோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதிட்டு தென் அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒன்று நிற்கும். ஆ நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. ம், ஸ்கிரிப்ட் எல்லா கோடுமே தானா? எல்லா லைனுக்குமே இந்த ஸ்கிரிப்ட் வருமா? ஆமா. அதாவது ஒவ்வொரு லைனுக்கும் எழுதணும்னு கிடையாது. இப்போ நம்ம சிஎஸ்எஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஸ்டைல் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஃபுல்லா நான் மொத்தமா எல்லா ஸ்டைலையும் எழுதிடுவேன். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி இங்க ஆ வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து எனக்கு என்னென்ன எத்தனை லைன் ஆஃப் கோட் எழுதணுமோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. எழுதிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில பாருங்க HTML ஹெட் இருக்கு. உள்ள டைட்டில்ல நான் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் அப்படின்ன மாரி குடுத்துருக்காங்க. டைட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன சொல்லியிருந்தோம், பாடிக்குள்ள ஸ்கிரிப்ட் எழுதணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ பாடிக்குள்ள ம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ன பண்ணியிருக்கேன், console.log அப்படின்றத குடுத்து, உள்ள வெல்கம் டூ இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு போட்டு ஸ்கிரிப்ட்ட க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த console.log அப்படின்றது என்ன, இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் குடுப்போம்ல. உங்களுக்கு சி லாங்குவேஜ் தெரியுமா? ஆ? சி புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியுமா? ரொம்ப தெரியாது, லைட்டா தெரியும். ஓகே. ஸோ பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்ப அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ம். println அப்படின்னு குடுத்து பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு லைன் வந்து println அப்படின்றத குடுத்து என்ன பண்ணுவோம், உள்ள டபுள் கோட்குள்ள என்ன பிரிண்ட் ஆகணுமோ குடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாரி தான் இங்க ம். console.log. இது வந்து பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் உள்ள என்ன கன்டென்ட் குடுக்குறேனோ, அது அப்படியே என்ன ஆயிரும், எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிரும். பட் இது எனக்கு எங்க பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, இப்ப இதுதான் என்னோட வெப்சைட்ன்னு வைங்களேன். இப்ப இந்த வெப்சைட்ல எனக்கு டைரக்ட்டா பிரிண்ட் ஆகாது. இந்த console.log வந்து என்ன ஆகும்னா, தனியா பிரிண்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? விஷுவல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், நியூவா வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இதுல வந்து சும்மா சாம்பிள்னு போட்டுருக்கேன்.
sample.html அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ பாடிக்குள்ள தான் ஸ்கிரிப்ட் எழுதணும். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நான் என்ன பண்றேன்? console.log அப்படின்றத கொடுத்து உள்ள வந்து எனக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ this is my first program அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ இது சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை சைட்ல ஓபன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகல? நான் ஆக்சுவலா அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? பட் எனக்கு பிரிண்ட் ஆனது எனக்கு இந்த இடத்துல வரல. ஸோ இப்போ இந்த console.log வந்து எப்படி பார்க்கணும்னா, ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் அப்படின்றத கொடுங்க. இல்ல கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஏரியா இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்? மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எதுக்கு அப்போ வந்து இப்படி வச்சிருக்காங்க? இது வந்து சும்மா ஒரு வார்னிங் தான், அது ஒன்றும் பெருசு இல்லை. ஸோ இப்போ நான் என்னென்ன விஷயம்லாம் இதுல பிரிண்ட் பண்றனோ எல்லாமே எனக்கு வெயிட் பண்ணுங்க, எல்லாமே என்ன ஆகும்னா அந்த கன்சோல்ல தான் எனக்கு வரும். இதுக்குள்ள நான் என்ன கண்டென்ட் கொடுத்தாலுமே console.log அப்படின்றத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கன்சோல்குள்ள தான் ஓபன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? புரியுது. இது வந்து console.log. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கும் இருக்கு, சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அது ஓகே தானே? console.log ஓகே தானே? ஜஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்கு தான். ஓகேவா? ஸோ அது ஸ்ட்ரிங், அதனால நான் என்ன பண்ணிருக்காங்க? டபுள் கோட்குள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் JavaScript. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த JavaScript எழுதுறப்போ வந்து சி ப்ரோக்ராமிங்கை கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்கை இது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நடக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இதை வீக்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், லைட் வெயிட் லாங்குவேஜ், அண்ட் தென் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா இப்போ நான் கேபிட்டல் லெட்டர் போட வேண்டிய இடத்துல ஸ்மால் லெட்டர் போடுறேன்னு வைங்களேன். ஸோ அது எனக்கு கேஸ் சென்சிட்டிவ். இதுவே எனக்கு ஸ்மால் தான். இப்போ இந்த console.logலயே நம்ம பார்த்தோம்னா console.log எல்லாமே எனக்கு என்னது ஸ்மால்ல தான் வந்து. கரெக்டா? இப்போ நான் இதுவே கேபிட்டல் சி போட்டேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துல எனக்கு எரர் அடிக்கும். ஸோ பிகாஸ் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஓகேவா? அண்ட் தென் இது நம்ம வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வேணாலும் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் JavaScript. அண்ட் தென் அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து நான் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் சைட் வேலிடேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த லாகின் பண்ணுறோன்னா அது வேலிடேட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்ணி தான் யூசரை வந்து லாகின்குள்ளேயே கூட்டு போகுது. கரெக்டாக? ஸோ கிளைண்ட் சைட் வேலிடேஷன். அண்ட் தென் ட்ராப் டவுன் மெனுஸ் வந்து நம்ம டைனமிக்காக செட் பண்ணிக்கலாம் JavaScript யூஸ் பண்ணி. அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேயிங் டேட் அண்ட் டைம். இப்போ நம்ம பார்த்தோம்ல டேட் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? ஸோ டேட் அண்ட் டைமை நம்ம டிஸ்பிளே பண்ணோமோ, ஸோ அந்த மாதிரி டைமிங்கை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஸ்பிளேயிங் பாப்அப் அண்ட் தென் டயலாக் விண்டோஸ், டயலாக் பாக்ஸஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து சில ஃபார்ம்லாம் நம்ம சப்மிட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும்? டாப்ல வந்து ஒரு பாப்அப் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த பாப்அப்ல என்ன இருக்கும்? ஜஸ்ட் ஒரு மெசேஜ் இருக்கும் அண்ட் தென் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ அதை கிளிக் பண்றது அதுதான் வந்துட்டு இந்த பாப்அப் விண்டோஸ் அண்ட் டயலாக் பாக்ஸஸ். ஸோ இதுலயே வந்துட்டு நமக்கு அலர்ட், ப்ராம்ப்ட் அந்த மாதிரி உண்டு. ஓகேவா? ஸோ அலர்ட்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அண்ட் தென் ஓகே அந்த மாதிரி இருக்கும். இதுவே ப்ராம்ப்ட் மெசேஜ்னா நம்ம அதுல சம்திங் என்டர் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நமக்கு சில டயலாக் பாக்ஸஸ் அதெல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்கும் இந்த JavaScript யூஸ் ஆகும். அண்ட் தென் டிஸ்பிளேயிங் கிளாக்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து JavaScript யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுது புரியுது. ஓகே, அதேதான். இப்போ நம்ம வந்து கன்சோல்ல பிரிண்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகுது? வெப் பேஜ்ல பிரிண்ட் ஆகல, கன்சோல் உள்ள போய் பார்த்தோம். கரெக்டா? இதுவே என்னோட வெப் பேஜ்ல எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா தென் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? document.write அப்படின்றத யூஸ் பண்ணணும். இது நார்மலா நம்ம எப்போ போடுறதான HTML பாடி #2 டேக்ல JavaScript வச்சிருக்காங்க. ஸ்கிரிப்டுக்குள்ள document.write அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு println அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ JavaScriptல எனக்கு ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் document.write அப்படின்றத நான் கொடுக்கணும்.
குடுத்து அதுக்குள்ள நான் என்ன விஷயம் குடுக்குறேனோ, அது எனக்கு அப்படியே என்ன பண்ணிரும், என்னோட வெப் பேஜ்ல எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? கன்சோல்ல பிரிண்ட் பண்ணா console.log யூஸ் பண்ணணும். வெப் பேஜ்ல பிரிண்ட் ஆகும்னா document.write அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆ இதுவும் நம்ம அங்க இப்ப சைட் பை சைடா போட்டுருவோமா? இப்ப நான் அதே விஷயத்த என்ன பண்றேன், document.write அப்படின்றத குடுக்குறேன். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன் ஒரு மெசேஜ். ஓகேவா? சோ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த வெல்கம் இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த இடத்துல வெல்கம் அப்படின்றது வந்துருச்சு. கரெக்ட்டா? சோ டாக்குமெண்ட் டாட் ம். ரைட்டுக்குள்ள நான் என்ன விஷயம் குடுக்குறேன்னா, எனக்கு அது அப்படியே இங்க பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகேவா? புரியுதா? இல்ல குழப்புதா? எப்படி இருக்கு? புரியுது புரியுது. ஆ. நான் எழுதிட்டு இருக்கேன், நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. எழுதுங்க. இதெல்லாம் வந்து டைரக்ட்டா எனக்கான ஸ்டேட்மெண்ட்ட நான் பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஓகேவா? ஆ ஆல்ரைட். நோட் பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் தென் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். இதோட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி ரிஸ்க், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் இன்னும் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வீக் எரர் ஹேண்ட்லிங். ஸோ இதுல என்ன இன்னொன்னு ஓகே. ஸோ செக்யூரிட்டி ரிஸ்க். ஸோ இதுல என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நார்மலா எந்த ஒரு விஷயத்த அப்லோட் பண்றோம் அப்படின்னாலுமே கண்டிப்பா அந்த இடத்துல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கும். அப்படிதானே? ஸோ பட் ஆனா இதுல ம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ண முடியாதுன்னா, அவ்வளோ சீக்கிரத்துல இன்ஃபர்மேஷனை வந்து ஃபிஷ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து சேம் லெவலா தான் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இப்ப நீங்க வந்து பேக் அண்ட் நோட் ஜேஸ்லாம் படிக்கும்போது வந்து நமக்கு தெரியும். அத கம்பேர் பண்றப்போ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் காம்ப்ளெக்சிட்டி. நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ணும், கிளையன்ட் சைட்னா என்ன? அண்ட் தென் சர்வர் சைட்னா என்ன? இதெல்லாமே வந்துட்டு நமக்கு ஓரளவு ஒரு ஐடியா இருந்தா தான், தென் நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட வந்து என்ன பண்ண முடியும்னா, கொஞ்சம் ஈஸியா கத்துக்க முடியும். ஓகேவா? அத பத்தியே எனக்கு ஆ ஐடியா இல்ல. உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல? கிளையன்ட் சைட்னா என்ன? சர்வர் சைட்னா என்னன்னு சொல்லிட்டு. தெரியும் தெரியும். ஓகே. அத பத்தி ஐடியா இல்லன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடும். அத பத்தி ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் வீக் எரர் ஓகே. ஹேண்ட்லிங். சொல்லுங்க. புரியுதுன்னு சொன்னேன். ஓகே, ஓகே. அண்ட் தென் வீக் எரர் ஹேண்ட்லிங். இதுல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, சில விஷயம் வந்து எரர் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கம்மியா ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு கம்பைல் டைம்ல இதாகும். அத வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த console.log வந்து எனக்கு எதுக்கு வச்சிருக்காங்க அப்டின்னா, இதோட முடியுது. இந்த console.log எதுக்குன்னா, இப்ப நான் ஒரு லாகினே பண்றேன்னு வைங்களேன். லாகின் பண்றப்போ என்ன ம். ஆகும்? டக்குனு எனக்கு அந்த அந்த மெசேஜ் வந்து எனக்கு டைரக்ட்டா வெப் பேஜ்ல வந்தா, அவ்ளோ எனக்கு ஒரு மாரி இருக்கும். கரெக்ட்டா? அந்த மாரி இருக்கிற ம். 1, 2 விஷயத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கன்சோல்குள்ள பிரிண்ட் ஆகுற மாரி குடுத்துருவாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் எனக்கு, ம். கன்சோல்ல நடக்கிற விஷயம் வந்து டைரக்ட்டா நம்ம வெப் பேஜ அஃபெக்ட் பண்ணாது. கரெக்ட்டா? அதுக்கு தான் வந்துட்டு அந்த ம். console.log அப்படின்றத யூஸ் பண்றாங்க. ஓகேவா உங்களுக்கு? ஓகே ஓகே. புரியுது புரியுது. ஐடியா இருக்கா? அதாவது ஆல்ரெடி சொன்ன மாரி HTML, CSS ஒரு காம்போ மாரி. JavaScript அப்படின்றப்போ இத வந்து தனியா ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜாவே எடுத்துட்டு படிங்க. ஓகேவா? பிகாஸ் இத ம். வச்சு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் நமக்கு React அந்த மாரி சில இதெல்லாமே இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இத நல்லா ம். படிச்சிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு ஈஸியா இருக்கும். ஆ ஓகேவா? புரிஞ்சுது. ஏதாவது ஆ. டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல இன்னைக்கு கிளாஸ்க்கு டவுட் இல்ல. ஆ. எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன படிப்போம், பேக் எண்ட்ல என்ன படிப்போம் அதெல்லாம் சொல்லுவீங்களா? கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த கோர்ஸ்ல கேக்குறீங்களா? இந்த கோர்ஸ்ல தான். நீங்க என்ன கோர்ஸ் போட்டிருக்கீங்க? ஃபுல் ஸ்டாக் தான் போட்டிருக்கேன். ஃபுல் ஸ்டாக். ஓகே, 6 ஓகே. ஒரே நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன்.
ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து HTML, CSS, JavaScript உண்டு, React உண்டு, React.js உண்டு. ஓகே. அப்புறம் வந்துட்டு Node.js உண்டு, MongoDB, MySQL. அது பேக் தானே? ஆமா. Node.js, MongoDB, வேற Node.js, MongoDB, MySQL, jQueryயும் உண்டு. ஓகே. நீங்க இந்த அங்க ஆறு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க அங்க அவங்க கிட்ட கேளுங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃபா சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னென்ன படிப்பீங்க, ஓகே. என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து பிடிஎஃபா சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே. ஆ. அதுக்கப்புறம் உங்க கம்பெனில வந்துட்டு இது உண்டா, பைத்தான் உண்டா, எம்எல்? உண்டு. பைத்தான் ஃபார் ஏ உண்டு. ஓகே. அதுல என்னென்ன கவர் பண்ணுவாங்க கேட்டு சொல்லுவீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் பாக்குறேன். ஆ. பைத்தான் ஃபார் ஏ அண்ட் டேட்டா சயின்ஸ் உண்டு. UI UX யூசிங் ஃபிக்மா உண்டு. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் உண்டு. அப்புறம் ஃப்ளட்டர் ஃபார் ஆப் டெவலப்மெண்ட் உண்டு. 4 கோர்ஸ். ஓகே. பைத்தான் ஃபார் ஏஐ, யூஐ யூஎக்ஸ் எப்படி படிக்கலாமாக்கா? இது ஃபுல் ஸ்டாக் முடிச்சு யூஎக்ஸ் படிக்கலாமா? படிக்கலாம். டிசைனிங் தான். அது வெப் டெவலப்மெண்ட் இதானே வரும், அது வெப் டெவலப் அதுக்குள்ள தானே வரும். அதாவது UI UX அப்படின்னா என்னன்னா, யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ், UX அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப்போ வெப்சைட்டோ ஏதாவது ஒன்று பண்றீங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம டைரக்டா கோட் எழுதுறோம் அப்படிதானே. ஸோ கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆப்புக்கோ வெப்சைட்டுக்கோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு வந்து இப்போ ஐகானா எனக்கு இந்த இடத்துல வரணும். எனக்கு இப்போ இந்த டாப்ல தான் எனக்கு இந்த ஐடி டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ ஹவர் பண்றப்போ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா உட்காந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ டிசைன் பண்ணி அந்த டிசைனை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ நீங்க படிக்கிறது வெப் டெவலப்மெண்ட் கரெக்டா? ஸோ ஒரு வெப் டெவலப்பர் கிட்ட கொடுத்து அதை வந்து அந்த டிசைனை என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க அப்படியே வந்துட்டு வெப்சைட்டாவோ இல்ல ஆப்பாவோ நீங்க வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதுக்கு தான் UI UX. அதுக்கு வந்து ஃபிக்மா படிக்கணும். ஃபிக்மா படிச்சாங்கன்னா UI UX பண்ணலாம். ஓகே. இல்ல அன்னைக்கு ஒரு ரீல் ஒன்னு பார்த்தேன். அதுல வந்துட்டு யூஐஎக்ஸ் அந்த டிசைனர் வந்துட்டு எல்லாமே இஷ்டத்துக்கு வரையாரு அது வெப் பேஜ்ல. டிரான்சிஷன்லாம் வந்துட்டு ஏதோ பயங்கரமா ஏதோ வரையாது. அது வந்துட்டு பார்த்தோன்னே வெப் டெவலப்மெண்ட் அந்த பண்றவங்க வந்துட்டு டென்ஷன் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நானும் பார்த்திருக்கேன் அந்த ரீலு. அந்த ஆப்பிள் வெப்சைட் தானே, அதை கிளிக் பண்ண உடனே இப்படி டக்குன்னு வரும் அதானே? இல்ல அது இல்ல, ஒரு வெப்சைட் இருக்கு, அது பட்டன் மாதிரி இருக்கு. பட்டன் கிளிக் பண்ண உடனே நிலா மாதிரி நைட் மோடுக்கு வருது, அது நிலா தெரியும். அது நான் நினைச்சேன் யூஐ யூஎக்ஸ் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் தான் நினைச்சேன். அதை வச்சு வெப்சைட் பண்ண நினைச்சேன். வந்து டிசைனிங் கீழ வரும். ஓகே. நான் படிச்ச ப்ரோஜனம் இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் முடிச்சிட்டு அது படிச்சா இதா இல்ல அது படிக்கலாமா இல்ல பைத்தான் படிக்கலாமா? அதாவது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஃபீல்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதுல வந்துட்டு எந்த ஃபீல்டு ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நீங்க இப்போ வந்து டெவலப்மெண்ட் படிக்கிறீங்க கரெக்டா? சூப்பர் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல இப்போ இருக்கீங்க. இல்ல நீங்க வந்துட்டு இப்போ பைத்தான் படிக்கணும், ஒரு பைத்தான் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு பைத்தான் படிக்கலாம். இல்ல நான் டிசைனர் ஆக போறேன் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா UI UX படிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்துட்டு தனித்தனி ஃபீல்டு தான். அந்த ஃபீல்டில் நமக்கு வந்து எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம அந்த ஃபீல்டு எடுத்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ இது படிச்சாதான் பெஸ்ட், அது படிச்சாதான் அப்படி கிடையாது. ஃபீல்டை பொறுத்து. ஸோ எனக்கு இந்த ஃபீல்டில் போக ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க அதை எடுத்து படிக்கலாம். புரியுது. இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு இப்போ எம்எல் வந்துட்டு ரொம்ப பெருசா இது போயிட்டு இருக்கு. எம்எல் டீப் லேர்னிங்லாம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அந்த ஆட்கள் ரொம்ப கம்மி அப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த சென்ஸ் நான் வந்துட்டு படிக்க நினைச்சேன். எம்ஐ இது முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாக் முடிச்சுட்டு படிக்கலாம் நினைச்சேன். அதான் அது படிக்கலாமா, இது எனக்கு ரிலேட்டபிள் ஆகுமான்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு. ஓகே. உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அது படிங்க.
அது ஈஸியா இருக்குமாக்கா? இல்ல கஷ்டமா? விளையாண்ட கேட்டப்போ பெரிய கடல்னு சொன்னாங்க பைத்தான. யார் கடல்னு சொன்னா? ஒரு அண்ணன், எங்க சீனியர் அண்ணன். இப்ப எம்.இ அது படிக்கிறாங்க. வந்து உள்ள போக போக நமக்கு அது இருக்கும். இப்ப நீங்க சொல்ற மாரி அந்த எம்எல், ஏஐ எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் வந்து பைத்தான் தான். ஸோ பைத்தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா, நீங்க அதுக்குள்ள போலாம். போக போக கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இப்ப எம்எல் பொறுத்தளவுல எல்லாமே அல்காரிதம்ஸ் தான் கரெக்ட்டா? ஸோ அத பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஓகே, ஓகே. அப்ப அதான் இருக்குல்ல. நம்ம கம்பெனில இருக்குல்ல. அப்ப அது இங்கேயே இருக்கு. படிச்சது. ஓகே, ஓகே. ஓகேக்கா. ஓகேங்க. நான் உங்கள்ட்ட கேட்ட பிடிஎஃப் வாங்கிக்கிறேன். ஓகே. பிடிஎஃப் கேளுங்க. ஃபுல்லா எவ்ளோ செஷன்ஸ் இருக்கு எல்லாமே அனுப்புவாங்க. ஓகேவா? ஆ ஓகே, ஓகே, ஓகேக்கா. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. புரிஞ்சதுல்ல கிளாஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சது. எல்லாம் புரிஞ்சது. பக்கா, பக்கா. ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி இது ஆ, படிக்க படிக்க ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் அன்னன்னைக்கே கொஞ்சம் லைட்டா செஞ்சு பாத்துருங்க. செஞ்சு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஒரு ப்ரோகிராமிங் ஓகே, லாங்குவேஜ் ஓகே. எப்படி படிப்பீங்களோ, அதே மாரியே ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. ஷூர். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.